சுத்தம் சுகம் தரும். சுத்தம் சுகம் தரும் என்பது பெரியோர் வாக்கு. அவ்வாக்கியத்திற்கிணங்க மாணவர்களாகிய நாம் எப்பொழுதும் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடிக்க வேண்டும். தினமும் காலையில் பல் துலக்கி குளிக்க வேண்டும். அதேபோல் எமது சூழலையும் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். தினந்தோறும் வீட்டிலுள்ள குப்பைகளை கூட்டி வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். நாம் வீட்டிலிருந்து வீதி வரை சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல காற்றை சுவாசிக்க முடியும், சுத்தமான உணவை உட்கொள்ள முடியும், நோய் வரும் முன் நம்மை நாம் காப்பாற்ற முடியும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது பெரியோர் வாக்கு. நமது வாழ்வில் சுத்தம் மிகவும் அவசியமானது. நாம் சுத்தமாக இல்லாவிடில் இலகுவில் நோயாளியாகி விடுவோம். எனவே அவ்வாறு நோய் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். நாம் சுத்தத்தை நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீடு சுத்தமாக இருந்தால் நாடே சுத்தமாக இருக்கும். அதன் மூலம் உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழலாம். சுத்தம் இருந்தால் சுகம் உண்டு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம். ஆமாம், நன்றி நன்றி. ஓகே, நன்றி.